நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போர்டு நம்ம கம்பெனி போர்டு ஃபுல்லாக இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒவ்வொன்றும் வந்து டீட்டெயில் பார்த்துடலாம். என்னென்ன போர்டு என்னென்ன ரேட் வரும், என்னென்ன வாட்டேஜ் அவுட்புட் வரும், எப்படி யூஸ் பண்ணணும், என்ன எல்லா டீட்டெயிலும் பார்த்துடலாம். அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க. முடிஞ்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா STK 4191 மாடலு. டிரான்ஸ்டர் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் பண்ணாது இருக்குது. உங்களுக்கு அதுவும் ஒரு வீடியோ காட்டிடுறேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் பண்ணது சேனலில் போட்டது. ஓகேங்களா? இது வந்து சேனல் போட்டது. இது ஒரு ரேட் வரும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டகாரா போர்டு போட்டது தான். ஈட்சிங் பார்த்திங்கன்னா சேனல் போட்டது. டகாரா போர்டில் சேனல் போட்டது 4191 மாடல். இது ஒரு ரேட் வரும். வச்சிடலாம் பாருங்கள். இதுவும் வந்து அதே மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா இதுவுமே டகாரா போர்டு தான். ஈட்சிங் பார்த்திங்கன்னா சேனல் போடுறது. இது ரெண்டு காமனாக ஒரே ரேட் வரும். அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா 4141 மாடல். இந்த டிரான்சிஸ்டர் பாருங்கள், சிலிக்கான் டிரான்சிஸ்டர். வாட்டேஜ் 80 வாட்ஸ் சேனலுக்கு 80 வாட்ஸ் வரும். 4141 பார்த்திங்கன்னா 25-30 வாட்ஸ் வரும். 50 வாட்ஸ் சொல்லுவாங்க. அது 100-200 சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு 80 வாட்ஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து சேனல் போடுறது 80 வாட்ஸ் சேனல் வரும். ஒரு 8 இன்ச்சு ட்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். 12 இன்ச்சுக்குமே நல்லா இருக்குது. 12 இன்ச்சு செக் பண்ணிட்டோம், 10 இன்ச்சு செக் பண்ணிட்டோம். மூணுமே நல்லா இருக்குது. ஓகேங்களா? இது வந்து 4141 யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-0-20 ஒரு 26-0-26 DC அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 30 யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளும் சொன்னால் கேட்குறது 30 ட்ரான்ஸ்ஃபர் 30-0-30 வாங்கினா அது டிசி வாயு வெளியே வரும்போது 42-43 வந்துடும். அப்படி சொல்லிடுறாங்க. அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணிக்காங்க. இது வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக வரும். இது ரெண்டும் ஒரே ஈவனாக வரும். இது வந்து எல்லாமே சேனல் இருக்குது. மூணுமே வந்து சேனல். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா STK 4191 மாடலு 10 லூப் ஹீட்சிங் பிளேட் போட்டது. ஓகேங்களா? இது வந்து அதே பேக் சைடு பார்த்தீங்கன்னா சன்னுடைய டிரைவர் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்சிங் பார்த்திங்கன்னா 10 லூப் ஹீட்சிங் போடுறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்சிங் 10 லூப் போடுறதுனால ஹீட் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து 12 இன்ச்சு 12 இன்ச்சு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்புக்கும் 12 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணால் 100 வாட்ஸ் ஸ்பீக்கர் 12 இன்ச்சில் 100 வாட்ஸ் வரும். 100 வாட்ஸில் ஒரு சேனலுக்கு ஒவ்வொன்று 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு மாடலு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேனல் 4191 மாடலு ஹைட்லெஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா? ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு அந்த ரேஞ்சு தான் வரும் ஹைட்டு. இதுக்கு பாருங்கள் ஹைட் பாருங்கள். இதுக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து ஹைட் கம்மியாக வரும். ஹைட்லெஸ்ஸு கேபினெட் வந்து ஹைட் கம்மியாக இருக்கிற கேபினெட்டுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது போர்டு மதி போர்டு, டிரைவர் போர்டு மதி போர்டு. இது வந்து 4191 4141 ரெண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஐசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்பெட் டிரான்சிஸ்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்லெஸ் கேபினெட் எனக்கு வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது, ஆனால் எனக்கு வந்து டிரான்சிஸ்டர் தான் வேணுன்றவங்க இது யூஸ் பண்ணிக்காங்க. இது ஒரு மாடல் பார்த்திங்கன்னா இது வந்து பேசிக்காக எல்லாமே ஒரே மாடல் தான். இது வந்து ஹீட்சிங் பிளேட் மட்டும் பார்த்திங்கன்னா 10 லூப் ஹீட்சிங் பிளேட்டை போட்டிருக்கோம். இது வந்து கஸ்டமருக்கு வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சப்புக்கு வந்து 12 இன்ச்சு ஜெயந்தி இல்லை ஜேபியில் ஏதோ யூஸ் பண்ணுறீங்க. எனக்கு வந்து 10 இன்ச்சோ 12 இன்ச்சோ யூஸ் பண்ண 1500 வாட்ஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பஞ்சிங் நல்லா வரும், ஹீட்சிங் பிளேட் ஹெவியாக வேணும், ஸ்மூத்தாக வேணும் அப்படின்றவங்க வந்து இந்த போர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இதுவும் அதே தான். போர்டு வைஸ் பார்த்தீங்கன்னா இது தான். இது வந்து 4231 மாடல் அந்த ரேஞ்சுக்கு நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். டிரான்சிஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து டிரான்சிஸ்டர்லாம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். பாருங்கள், டிரான்சிஸ்டர் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். பவர் இன்புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் ஒரு போர்டு 4 பீஸ் போகிற மாதிரி தான் வரும். அதை நான் வந்து பீஸை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். நார்மலாக இந்த டிரைவர் போர்டு இது மாதிரி தான் வரும். நம்ம வாங்கி வந்து பர்சனல் ஆல்ட்ரு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வேறு டிரான்சிஸ்டர் BD130 130 கிடையாது. ஒரு 2 வேறு சிலிக்கான் டிரான்சிஸ்டர் போட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவர் செக்ஷன் இன்புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ், ஏதாவது ஷார்ட் சர்க்யூட்டான பீஸ் போயிடணும். சில தான் பார்த்திங்கன்னா போர்டே பத்தினி வேகும், அந்தளவுக்கு ரேஞ்செல்லாம் போயிடும். அது மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட் பார்த்திங்கன்னா காப்பர் வைன் கம்பி இருக்குல்ல, அது வந்து சுற்றி போட்டிருக்கோம். சில பேர் கேட்டுறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள ரெசிஸ்டன்ஸ் எதனா வச்சு சுற்றுறீங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள், ஓப்பனாக தான் இருக்கும், ஒன்றும் இருக்காது. ஓகேங்களா? எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அன்வான்ட் நாய்ஸு அது வந்து ஃபில்டர் பண்ணிக்குது. ஆடியோ கேட்குறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த PA சிஸ்டம் இருக்குல்ல அந்த ரேஞ்சில் வரும். இது
அந்த வைண்டிங்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ஆடியோ கேட்குறதுக்கு ஸ்மூத்தாக வரும். நான் பீஸ் எடுத்துகிட்டு இது மாதிரி வைண்டிங் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பு தான். இது போர்டு மோனோ போர்டு தான். இது வந்து மோனோ போர்டு தான். சப்புக்கு யூஸ் பண்ணுறது 12 இன்ச்சு ஜேபிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹீட்டும் அதிகமாக ஆகாது. ஆடியோ குவாலிட்டி வந்து ஸ்மூத்தாக வரும். சப்பு கரகரன்னு அந்த உதறலாம் இருக்காது. ஸ்மூத்தாக கேட்குறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது ஒன்லி சப்புக்கு மட்டும். பேசலாம் நாம்ளே ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 போர்டு கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எந்த ஃபைலரும் இல்லை. அதனால் இது சரி ஒரு வீடியோ போடலாம்ன்றதுக்காக பெரும்பாலும் இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவசரமாக திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும். எனக்கு ரெடி பண்ணி வைங்க வரானுவாங்க. அவசரமாக போயிடுவோம் வரும். அந்த அவசரத்தில் செய்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியதில்லை. அதனால தான் அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ தான் இன்றைக்கி ஒன்று ஃப்ரீயாக அதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஎல் சென்டர் ஒரே டைம் வந்து 2 நான் யூஸ் பண்ணணும். குவாலிட்டி வாட்டேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்லாம் நான் 40/40 அது மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 10 டிரான்சிஸ்டர் 10 டிரான்சிஸ்டர் போட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் பவர் எவ்வளோ கொடுக்கணும்னா 40/40 15 ஆம்பியரிங் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? 40லேருந்து ஒரு 42 45 அது ஃபைனலாக 45 மேலே கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுங்க 45/45 கொடுத்தா கிட்டத்தட்ட 70 50 கொடுத்துறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 80 வரும் அவுட்புட்டு. அப்போ வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கும். மற்றபடி பாடும் அடி வாங்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறது 40/40 வந்து 45/45 வரைக்கும் யூஸ் பண்ணிக்காங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாகவே இது வந்து டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் டிரான்சிஸ்டர் கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிடும். இங்கே ஒரு டிரைவர், இதுவும் டிரைவர் தான். இதுலேருந்து அப்டேட் ஆகிதான் இதுக்கு வரும். கெயின் ஏற்றி கொடுத்துருக்குறது பாருங்கள். டிரைவர் ஃப்ரீ டிரான்சிஸ்டருக்கே வந்து பெருசு போட்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்குது பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். டைரெக்டாக இதுலேருந்து கொடுத்தாலும் பாடும். இதுலேருந்து முன்னொரு வாட்டி நான் அப்டேட் பண்ணேன். இதுலேருந்து இதுக்கு ஒரு அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து இதுக்கு போயிட்டு தான் இங்கே ஃபைனலாக வரும். ஓகேங்களா? இது வந்து மைக் செட் காம்புக்கு இப்படி 40/40 15 ஆம்பியர் கொடுத்தீங்கன்னா மைக் செட் காம்புக்கே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். 4க்கு 8 4 பாக்ஸு 2 பெட்டி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு 2 பெட்டி வேணாம் ஸ்மூத் வேணுன்றவங்க ஒரு பெட்டி போட்டுக்கலாம். ஒரு பெட்டி தாராளமாக யூஸ் ஆகும். அப்படி இல்லைனா சின்னது 2 ஸ்பீக்கர் வர மாதிரி சின்னது ஆஃப் பாக்ஸ் 2 இருக்குல்ல, அது வந்து 2 யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் செக் பண்ணிட்டு ரிசல்ட் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிஎஸ்எஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 500 வாட்ஸ்க்குள்ளே வேணுன்றவங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் போர்டு இன்னும் நம்ம போர்டு நம்ம வரல வீடியோவுக்கு பாருங்கள். இது வந்து நம்ம எம்எஸ்சி ஆர்டினுடைய போர்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோனோ போர்டு தான். ஓகேங்களா? இது வந்து பொறுத்த வரைக்கும் ஹார்ட் பேஸ் உதறலாம் வராது. ஸ்மூத்தாக கேட்குறவங்க மட்டும் தான் இது. ஆடாக கேட்குறவங்க இது இல்லை. ஆடாக கேட்குறவங்க கம்பல்சரி எஸ்டியை மாற்றிக்காங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இது வந்து ஸ்மூத்தாக கேட்குறவங்களுக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளாக நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த டிரான்சிஸ்டர் எல்லாம் சிலிக்கான் டிரான்சிஸ்டர் போட்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா இது கெப்பாசிட்டிக்கு பாருங்கள் 100க்கு 100 தான் போட்டிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஹீட் சிம்ப்ளேட் பண்ணால் 10 லிப் ஹீட் சிம்ப்ளேட் தான் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஃபேன் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சவுண்டு ஏற்ற ஹீட் ஏறும். அந்தளவுக்கு நம்ம ஆல்ட்ரு பண்ணி ஃபேன் வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டேஜ் பார்த்திங்கன்னா 200 ஆர்எம்எஸ் பவர். நான் சொல்கிறது வந்து நல்லா கேட்டுங்க. அப்புறம் வாட்டேஜ் 300 வாட்ஸ் எப்படி வரும்னு கேள்வி கேட்காதீங்க. ஆர்எம்எஸ் பவர் 300 வரும். வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸு, ஆர்எம்எஸ் 300 வாட்ஸ். 300 ஆர்எம்எஸ் 300 ஆர்எம்எஸ் வாட்ஸு ஆர்எம்எஸ் பவர். ஓகேங்களா? வாட்டேஜ் வந்து 100 தான் வரும். ஒரு சேனலுக்கு 100. இது வந்து கேட்குறவங்க வந்து ஸ்மூத்தாக கேட்டுக்கலாம். இது வந்து மோனோ போர்டு தான். இதுவும் மோனோ போர்டு தான். ஓகேங்களா? இதுவும் மோனோ தான். இது வந்து எஸ்டிகே மாடல், இது வந்து டிரான்சிஸ்டர் மாடல். இது எஸ்டிகே வந்து கொஞ்சம் ஹார்டாக வர மாதிரி இருக்கும். இது டிரான்சிஸ்டர் மாடல் வந்து ஸ்மூத்தாக வர மாதிரி இருக்கும். கேட்குறது வாய்ஸ் கேட்குறது ஸ்மூத்தாக அதிகமாக இருக்கும். அது அதிகமாக உதறல் இல்லாமல் ஸ்மூத்தாக கேட்குறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆடாக கேட்குறவங்க இது வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ஃபில்டர் போட்டு நல்லா வைண்டிங் பண்ணி ரிசல்ட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா இருக்குது. இல்லை எனக்கு வந்து ஸ்மூத்தாக வேணுன்றவங்க இது வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே 5200ன்றதுனால டிசியாக வந்து ஃபைனலாக 30 மேலே கொடுக்காதீங்க. அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா கெயின் ஓப்பன் பண்ணி கெயின் ஏற்றி தான் கொடுத்துருக்கு. நீங்கள் 5200 பொறுத்து மாதிரி 40/40 கொடுக்காதீங்க. ஒரு 30க்கு மேலே கொடுக்காதீங்க. 24/24 கொடுத்தீங்கன்னா ஒரு 29 வரும். அதுக்கு வந்து ரிசல்ட் சூப்பராக இருக்கும். அது பாருங்கள் பேக் சைடு நான் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இதை வந்து 30/30 கொடுக்குற வரைக்கும் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த டயோடு ஜெஜினர் டயோடு ஒன்று கொடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஹீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக. 24/24 கொடுக்கணும். இதை டைரெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு 30க்கு மேலே வேணுன்றவங்க இது கொடுத்தீங்கன்னா அந்த ஹீட்டு யூசஸ் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான். இதுவும் சப்புக்கு தான், இதுவும் சப்புக்கு. இது கொஞ்சம் ஆட வரும், இதுவும் ஸ்மூத்தாக வரும். ஆனால் ஆடுனா இது வந்து 3 சப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதுவும் சப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 போர்டு சப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பேஸ் வரும், இது வந்து ஸ்மூத் பேஸ் வரும், இதுவும் ஸ்மூத் பேஸ் வரும். ஓகேங்களா? இது ரெண்டும் கொஞ்சம் இந்த டிரான்சிஸ்டர் 2 ஒரே டிரான்சிஸ்டர் போட்டு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன்.
இது வந்து ஹார்டாக கேட்குறவங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்மூத்துன்றவங்க எஸ்டிகே மாடல் தான் வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எஸ்டிகே மாடல் தேவையில்ல டிரான்சிஸ்டர் பேஸ்க்கு வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. 3 கரெக்டாக இருக்கும். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2TR மோனோ போர்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இது வரைக்கும் வீடியோ போடல. இப்போ ஃபஸ்ட்டு போர்டு வந்தோடனே சும்மா சாம்பிளுக்கு வந்து 2TR இது வந்து பார்த்திங்கன்னா 52001943 இந்த போர்டு 3 இது வந்து 3மே 52001943 யூஸ் பண்ணிக்கிறது. இல்லை எனக்கு 5200 தான் வேணுன்றவங்க வந்து இது யூஸ் பண்ணுங்கள். இதுவும் வந்து 5200 தான். பாருங்கள், இது வந்து டெஸ்டிங் ஒன்று போயிட்டுருக்கு. ஓகேங்களா, 24024 10 ஆம்ப் இருக்குது, டெஸ்டிங் போயிட்டுருக்கு. இது வந்து 24024 தான். இது வந்து பார்த்திங்கன்னா அது சிலிக்கான் டிரான்சிஸ்டர் போட்டது ஸ்மூத்தாக வரும். ப்ளஸ்ஸு ஒரு 8 இன்ச்சு ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு கேட்குறீங்களா, 6 இன்ச்சு 8 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் 10 இன்ச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹீட் சிங் கட்டாது, ஹீட் ஏறும். இது வந்து 5200 மட்டும் யூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து 52001943 பேசிக். பார்த்திங்கன்னா காமனாக இதுவும் இந்த போர்டு ஒரே மாதிரி தான் வரும். ஓகேங்களா, டிரான்சிஸ்டர் எல்லாமே ஒரே பேஸ் வரும். இது வந்து 52001943 இது ரெண்டுமே 5200 இதுதான் வித்தியாசம். மற்றபடிக்கு போர்டு ஒன்று தான். ரெண்டுக்குள்ளே என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே 5200, இது 1943. இது வந்து ஆடாக வரும், இது ஸ்மூத்தாக வரும். 52001943 போட்டால் கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும் ஆடியோ. அது ஸ்மூத்தாக கேட்குறதுக்கு கொஞ்சம் ஹெவி பேஸ் கேட்குறவங்களுக்கு ரெண்டுமே 5200 போட்டுங்க, ஹெவி பேஸாக வரும். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லோ குவாலிட்டி. இது ஒரு 10 இன்ச்சு ட்ரைவ் பண்ணுறேன், இது ட்ரைவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சப்புக்கு தான் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். நான் டெஸ்டிங் முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குங்க. இது வந்து 3 வந்து 52001943 மாடலு. இந்த 3 மாடல் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா இது சிங்கிள் சேனலில், அதிலே 2 சேனலில் 2.1 பை சேனலில் வர மாதிரி இருக்குது. நான் போர்டு காட்டுறேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சு ட்ரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிரான்சிஸ்டர் வந்து இது கெப்பாசிட்டர் வந்து சாதா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோ வித்தியாசம். இது வந்து பார்த்திங்கன்னா கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 8 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சுக்கு இது ரெண்டுமே 8 இன்ச்சுக்கு தான். இல்லை எனக்கு வந்து 10 இன்ச்சு வேணுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இதை எடுத்துக்கோங்க. 10 இன்ச்சு வரவங்க இதை எடுத்துக்கோங்க. இது வந்து சிலிக்கான் டிரான்சிஸ்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹீட் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் உங்களுக்கு கம்பல்சரி கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், ஒரு ஹீட் சிங் பிளேட் அடியில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இண்டிகேஷன் லைட் வரும். இது வந்து லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். யூவி மீட்டர் மாதிரி இது ஒர்க் ஆகும். நீங்கள் ஸ்பீக்கர் போயிடுச்சு அது புதுசெல்லாம் போட செக் பண்ணி தேவையில்ல, அப்படியே ஆன் பண்ணிவிட்டு கை வச்சிங்கன்னா அது லைட்டு ஒர்க் ஆகும். நம்ம மியூசிக் மாதிரி யூவி மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அது மாதிரி எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அஞ்சு எரியணும். அது பாட்டுக்கு தகுந்த மாதிரி அது மியூசிக் மாதிரி அது மாதிரி மாற்றி எரியும். ரெட்டாக எரிஞ்சுனே இருந்தால் ஏதாவது ஃபால்ட் ஆனால் அது மாதிரி ரெட் ஆயிரும். ஃபுல்லாகவே ஒரே ஈவனாக ஆப்பே ஆக மாட்டேங்குதுன்னா வேறு ஏதாவது ஃபால்ட் இருந்தால் மட்டும் அது மாதிரி ஆகும். ப்ளஸ் ஓப்பன் ஆகிட்டால் டைரெக்டாக எரிஞ்சினே இருக்கும். இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு நான் இந்த போர்டை பற்றி அடுத்த வீட்டில் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே சிங்கிள் 2TR மோனோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரெண்டு யூஸ் பண்ணிக்காங்க. இதுவும் 2TR மோனோ தான். 3மே 2TR மோனோ. இது என்ன 52001943. இல்லை எனக்கு 5200 தான் வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. 5200 வேணும் வேணுன்றவங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ ஒர்க்கு போயிட்டுருக்கு, ஃபினிஷ் ஆகலைன்னா ஒர்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே 52001943 மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா 2TR மோனோக்கும் மோனோ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 8 இன்ச்சு யூஸ் பண்ணுறாங்க. சிங்கிள் சேனல் யூஸ் பண்ணுறதுக்கு 2TR. இது வந்து ஸ்டீரியோ போர்டு. இது ஸ்டீரியோ போர்டு. அந்த KMS பிரிட்ஜ் கன்வெர்ட்டர் போர்டு இருக்குல்ல, பிரிட்ஜ் பஃபர் போர்டு, அது போட்டு நீங்கள் மோனோவும் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பிரிட்ஜ் பஃபர் போர்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் கம்மியாக இருக்கும். நம்ம டைரெக்டாக மோனோ பண்ணும்போது ஹீட்டிங் அதிகமாக இருக்கும். அது பிரிட்ஜ் பஃபர் போர்டு போட்டு யூஸ் பண்ணவங்களுக்கு இது சரியாக போயிடும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ போர்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து 2.1 போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 2.1 3 சேனலுக்கான போர்டு. நீங்கள் 3 சேனல் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு வந்து லெஃப்ட் ரைட்டுக்கும் ஒன்று சப்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. சப்பு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சென்டரில் வச்சு சப் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஹீட்டு ஏறது கொஞ்சம் காமனாக நார்மலாக ஆகிக்கும், அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் போர்டு. இது அடுத்து நான் வீடியோவே போடல. இது வந்து 5 சேனல் போர்டு, 5 சேனல் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 வெரைட்டியில் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் காட்டுறேன். இது வந்து டைமிங் அதிகமாகுது. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக இந்த போர்டு எப்படி யூஸ் பண்ணுறது என்ன டீட்டெயிலும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSCID யூடியூப் சேனல் பண்ணலாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.